வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு மட்டும்தான் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலா உங்களுக்கு 1000% ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஜாக்பாட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தே தொடர்ந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கிது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்க முடியும். அது எப்படி நமக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு வின்னிங் கிடச்சிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு 9ஆம் நம்பருங்கிறது சி போர்டு வந்துருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டும் டபுள்ஸாக தான் வந்துருந்துச்சு. 4, 9, 9ன்னு வந்துருந்துச்சு. இதில் நமக்கு 9ஆம் நம்பருங்கிறது சி போர்டு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நமக்கு 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பி போர்டில் 6ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டும் பாஸ் ஆகிடுச்சு, 9 பி போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. இந்த மெத்தேடில் நமக்கு அப்படியே பிசிஏ வின்னிங் கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இதிலேயே நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்லேயே உங்களுக்கு ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் தொடர்ந்து பாஸ் ஆகிரும். வாரத்தில் உங்களுக்கு 2 வின்னிங் 3 வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கும் பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கும் பாஸ் ஆகிருந்துச்சு. இந்த ட்ராவுக்கும் நமக்கு 29ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதில் அடிக்கக்கூடிய ரிசல்ட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர்ஸும் மேட்ச் ஆகிருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. 100% பயன்படுத்தி எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு கண்டிப்பாக நான் சொல்லுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட்லே உங்களுக்கு 2:30 மணிக்கு மிஸ் நம்பர்ஸ் ஷோ பண்ணிடுவாங்க. 3:08க்கும் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டும் ஷோவாயிரும். பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய கெஸ்ஸிங்ஸையும் இதில் கொடுக்கக்கூடிய ஏபிபிசிஎஸ்சி நம்பர் 3 நம்பர் மேட்ச் பண்ணி விளையாண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு கெஸ்ஸிங் மெத்தேடு தான் இந்த மெத்தேடு. சரி, ஓகே. நம்ம இப்போது ஃபார்முலாவிலலாம் என்ன நம்பர்ஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். ஃபார்முலா நம்பர்ஸை பயன்படுத்தி நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி 4வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபார்முலாவை பயன்படுத்தி. இப்போது நம்ம பெருக்கல் 99 மெத்தேட் போடையில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கையில் முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 269 பெருக்கல் 99ன்னு போட்டிருக்கோம். இதில் கிடச்சிருக்க நம்பர் 631ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 6ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி வந்துச்சுன்னா ஏ போர்டில் நமக்கு 1 வரணும், பி போர்டில் 1 வரணும், சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் உங்கள் கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கிற மெத்தேடையும் பயன்படுத்தி இந்த ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் இது தான். இதை வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர் பார்க்கையில் என்ன நம்பர் வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடில் 6-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம பெருக்கல் 99 மெத்தேடில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் தான் எடுத்திருக்கோம். இதுலேயும் தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேட்ஸை வச்சு வின்னிங் எடுக்கக்கூடிய நம்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 6-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம கூட்டல் மெத்தேடில் ஒரு நம்பர் கொடுப்போம். அது என்ன நம்பர்னு பார்க்கையில் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர்
2. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 2. இப்போது நமக்கு 6ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு 8ஆம் நம்பர் வர்றதுக்கு ஒரு கணக்கில் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 6, 5ன்னு இருக்குது. இதில் இருந்தும் வின்னிங் நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங்குங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இந்த 2 மெத்தேடையும் பயன்படுத்தி கிடைக்கையில் நான் கொண்டு வரேன். இந்த 2 மெத்தேடையும் பயன்படுத்தி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் 5, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மெத்தேடையும் பயன்படுத்தி கொடுக்கையில் கூட்டல் மெத்தேடையும் ஆப்போசிட் மெத்தேடு 2க்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மெத்தேடில் தான் நம்ம 5ஆம் நம்பருங்கிறது கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6, 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா சி போர்டு. இப்போது நமக்கு எந்த நம்பர் எந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர். ஏ போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 6க்கு பவர் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நம்ம சொன்ன மாதிரியே 6ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு ஏ போர்டு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 8. பி போர்டில் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். சி போர்டு 9க்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் இதுதான் நம்ம போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதிகமான நம்பர்லாம் நம்ம கொடுக்கவே கிடையாது. கம்மியான நம்பர்ஸ் மட்டுமே தான். ஏ போர்டில் 5, 8, பி போர்டில் 1, 9, சி போர்டில் 6, 7ன்னு எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம போர்டு நம்பர்ஸாக ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணையில் ஒவ்வொரு ஃபார்முலாவிலையும் ஒவ்வொரு நம்பர் தான் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும். நம்ம 3 மெத்தேடை பயன்படுத்தி நம்ம கொண்டு வந்து இதை கரெக்டாக செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்க. நம்ம பாக்ஸில் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த 3 நம்பர் தான். 0, 18, 817, 516. இந்த 3 நம்பரையுமே பாக்ஸில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஃபார்முலாஸ் எல்லாம் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் தான் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து சொல்லுறேன், நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா மெத்தேடையுமே பயன்படுத்தி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங்கிறது நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் பெண்டிங் நம்பரையும் பார்த்துக்காங்க வாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு 1 வந்து 15 நாள் ஆகுது. ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வந்து 14 நாள் ஆகுது. ஏ போர்டில் 8 வந்து 16 நாள் ஆகுது. இந்த 3 பெண்டிங் நம்பரில் இருந்து தான் இன்றைக்கி ஒரு நம்பர் கண்டிப்பாக ஏ போர்டு வரணும். ஏ போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும். பி போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1 வந்து பி போர்டில் 1 வந்து நமக்கு 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4ஆம் நம்பர் வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 வந்து 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 4, 7 பெண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சி போர்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வந்து 13 நாள் ஆகுது. சி போர்டில் 3 வந்து 21 நாள் ஆகுது. சி போர்டில் 6 வந்து 17 நாள் ஆகுது. சி போர்டில் 7 வந்து 16 நாள் ஆகுது. நான் வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் சி போர்டு வந்து 6ஐயும் 7ஐயும் கொண்டு வந்திருக்கேன். நமக்கு இந்த 9க்கு 2ன்னு ஒரு மெத்தேடு வந்துச்சுன்னா 2ஆம் நம்பரும் நமக்கு சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து இது கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே. இந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்து அதை கரெக்டாக கொண்டு போய் செக் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் கலந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.